வெறும் 9 மாம்பழம் 3 லட்சம் ரூபாயா? என்னங்க சொல்றீங்க அப்படின்னு ஆச்சரியமா இருக்குல்ல. ஜப்பானுடைய மியாசாகி மாம்பழத்தை உடுப்பி விவசாயி பயிரிட்டிருக்காரு. வெறும் 9 பழத்துல லாபம் மட்டும் 3 லட்சம் ரூபாய். அப்படி என்னங்க இதுல இருக்கு அப்படின்னு தான் கேட்க தோணுது. இந்த சம்மர் சீசன் வந்துட்டாலே நுங்கு, மாம்பழம் இதெல்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க. ஸோ மாம்பழத்துக்கு எப்பவுமே மவுசே குறையாது. அண்ட் அப்படி இருக்கும்போது ஜப்பான்ல மியாசாகி மாம்பழம் ரொம்பவே ஃபேமஸ். அந்த வகை மாம்பழத்தை நம்ம ஊர்ல ஒருத்தர் பயணிட்டு லட்சத்துல லாபம் பார்த்துட்டு வராரு. அந்த விவசாயியை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். மியாசாகி அப்படின்றது ஜப்பான்ல உற்பத்தி செய்யப்படுற மாம்பழம். இதோடைய அர்த்தம் பாத்தீங்கன்னா சூரியனுடைய முட்டை அப்படின்னு பொருள். இதுல அதிக மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால ரொம்ப அதிகமான விலைக்கு விற்கிறாங்க. மியாசாகி மாம்பழங்களுடைய சுவை மற்ற மாம்பழங்களை போல இல்லாம ரொம்ப தனித்துவமா இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. இதனாலேயே பாத்தீங்கன்னா மியாசாகி மாம்பழத்துடைய 1 கிலோ விலை மட்டும் 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆயிட்டு இருக்கு. இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. நம்ம வீட்டு கொல்லைப்புறங்கள்ல அடிக்கடி இந்த மாங்காய் மரங்கள்லாம் இருக்கும், நம்ம பார்த்திருப்போம். ஆனா மியாசாகி மாம்பழங்களை இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வச்சு பயிரிடலாம் முடியாதுங்க. இதை வளர்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட காலநிலை, மண்வளம் மற்றும் பிற காரணங்கள் எல்லாமே சரியா இருக்கணும். இந்த மாம்பழத்தை பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்தியாவிலையும் பயிரிட்டு இருக்காங்க. ஆனா அது சொல்லிக்கிற மாதிரி பெருசா வரலைங்க. அதுல தோல்விதான் கிடைச்சிருக்கு. ஆனா சில பேர் இந்த மாம்பழங்களை இந்தியாவிலையும் வளர்த்து சாதிச்சு காட்டியிருக்காங்க. அதுல ஒருத்தர் தாங்க இப்போ உடுப்பியில இருக்கிற சங்கராபுரத்தை சேர்ந்த விவசாயியான ஜோசப் லோபோ. இவரு மியாசாகி மாம்பழங்களை இந்தியாவில பயிரிட்டு சாதிச்சு காட்டி இருக்காரு. இது மூலியமா இவருக்கு 9 பழங்கள் கிடைச்சிருக்கு. அதுல லாபம் மட்டும் எவ்வளவு தெரியுமா? 1 கிலோ மாம்பழத்துல இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் பெற்றதா கூறப்படுது. மியாசாகி மாம்பழம் அதோடைய மருத்துவ குணம்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு நம்ம ஊர்லயும் ட்ரை பண்ணிருக்காரு. தன்னுடைய தோட்டத்துல இருக்கிற மியாசாகி மாம்பழங்களுடைய சைஸ் மல்லிகா அப்படின்னு சொல்லப்படுற மாம்பழம் வகைய ஒத்து இருக்கிறதா சொல்லியிருக்காரு. பழுக்காத மாம்பழம் பாத்தீங்கன்னா ஊதா நிறத்திலையும் முழுசா பழுத்தவுடன் சிவப்பு நிறமா மாறுமா. கடலோர பகுதியில ஈரப்பதம் இருக்கிறதுனால, உப்புத்தன்மை இருக்கிறதுனால நிறம் வேறுபடலாம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. இனி எதிர்கால அறுவடைகள்ல பாத்தீங்கன்னா இதோடைய வண்ணம் மாறுபடும் அப்படின்னு நான் நம்புறேன். இங்கு பயிரிடப்படுற மியாசாகி மாம்பழத்துல நம் நாட்டுடைய புவியியல் தாக்கம் இருக்கிறதையும் ஒத்துக்கிறேன். இவரு கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மரக்கன்றை நட்டிருக்காருங்க. ஆனா கடந்த ஆண்டு பூக்கள் வந்திருக்கு, ஆனா காய்கள் வரல. ஆனா இந்த வருஷம் இந்த மாதிரி 7 பழங்கள் வந்திருக்கு. இந்த மாம்பழத்துக்கு இப்படி ஒரு மவுசானு பல பேரை ஆச்சரியப்பட தான் வச்சிருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.